அஸ்ஸலாமு வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு வந்து நான் மட்டன் வித் மக்ரூனி, மட்டன் கறியை குக் பண்ணி அதில் மக்ரூனியை மிக்ஸ் பண்ண போகிறேன். சரியா, அதுக்கு தேவையான 500 கிராம் மட்டன் எடுத்திருக்கு. அதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கு, மஞ்சத்தூளும் சோல்ட்டும். அதோடு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் அதை நம்ம அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறேன். சரியா, அதுக்கப்புறம் நம்ம மக்ரூனியை ரெடியாக்கும். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு தண்ணி எடுத்திருக்கு ஒரு ஆஃப் மாதிரி ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் நம்ம 400 கிராம் மக்ரூனியை ஆட் பண்ண போகிறோம் அதில். அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் வந்து ஆயில் ஆட் பண்ணினா அது வந்து ஸ்டிக் ஆகுது. அதால் நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். சரியா, ஆட் பண்ணி அப்படியே பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா, பாயில் பண்ணி நான் வடித்து எடுத்துருக்கு. சரியா, உங்களுக்கு பார்த்தா விலங்கும் நல்லா பாயில் பண்ணி வடித்து எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் 5 ஒனியன் எடுத்திருக்கு. சரியா, அதோட தக்காளி ஒன்று, சில்லி ஒரு 5 பீஸ், அதோட கொஞ்சம் கறி லீஃப். இப்போ மட்டனை நம்ம வந்து நல்லா பாயில் ஆகிருக்கு மட்டன். சரியா, ப்ரெஷர் குக்கரில் வச்சதால் நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. நம்ம இப்போ வந்து கறி ரெடியாக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரௌன் கலருக்கு வரணும். அதோட தக்காளி, சில்லி, கறி லீஃப் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தா விலங்கும் அது ப்ரௌன் கலருக்கு வருது. இப்போ நம்ம மட்டனை பாயில் பண்ணதிலிருந்து நம்ம தண்ணியை வேறையாக எடுத்துட்டு அந்த மட்டனை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். சில்லி உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும்னா ஸ்பைசஸ் கூடனா சில்லி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, அதோட தேவையான அளவு சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அந்த மட்டனில் நம்ம செப்பரேட்டாக வச்சுருந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மட்டன் கிரேவி திக்காக வர மாதிரிக்கு ரெடி ஆகிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணுறேன். என்ன கேட்டால் கர்ட் ஆட் பண்ணினா மட்டன் கிரேவி நல்லா வரும். அதால் வந்து 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் கிரேவி நல்லா திக்காக வரும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம மக்ரூனி ஆட் பண்ண போகிறேன். மக்ரூனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணதுக்காக வேண்டி ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட் இது பண்ணி வச்சுருக்கு, சீவி வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு டெக்கரேஷன் தான், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, பாருங்கள் அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா மிக்ஸ் ஆகி மட்டன் மக்ரூனி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. சரியா, கட்டாயமாக நீங்கள்
இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை தாங்க. சரியா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து வேறொரு டிஷ் ஒன்று பண்ணலாம். வேறொரு டிஷ் கண்டிப்பாக நான் வந்து வேறு டிஃப்ரெண்டான டிஷ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு வேறு டிஷ் ஒன்று பண்ணி கட்டாயமாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா? ஓகே, கட்டாயமாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்குண்டு, ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.